This is part 2 video, College TRB English tentative answer கீழ என்னென்ன questions object பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இது part 2 video. Question number 66 எடுங்க. Harriet Beecher Stowe's Uncle Tom's Cabin played a significant role in anti-slavery movement. Okay. The novel was published in 1852 and became an immediate seller. இப்போ இதுக்கு நிறைய பேர் காமெண்ட்ல பண்ணியிருந்தீங்க, எனக்கு queries வந்ததுமே both A and R are correct and R is a correct explanation கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது எப்படி R is a correct explanation ஆகும்? ஏன்னா ஹாரியட் பீச்சர் ஸ்டோவ் வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க் ஆன்டி ஸ்லேவரி மூமெண்ட்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் பிளே பண்ணுச்சு. ஆனால் அதுக்கு ரீசன் வந்து அது 1852 பப்ளிஷ் ஆனதோ இமீடியட் செல்லரோ இருக்கா, அது வந்து ரீசனாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரீசனாக பொருந்த மாட்டேது. அப்போ ஆர் இஸ் அ நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு தானே வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தி திங் இஸ், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ் அமைத்த விதத்தை வந்து அவங்க மாற்றி இருக்கணும். இதை நம்ம எப்படி வந்து சில கொஷின்ஸ்க்கு, இந்த கொஷினுக்கு நீங்கள் சொல்கிற லாஜிக் படியே வந்தால் இந்த ரீசன்ங்கிறது இந்த அசர்ஷனை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதான் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணோம்னா அது ஆன்டி ஸ்லேவரி மூமெண்ட்டுக்கு சிக்னிஃபிகண்ட் ரோலாக இருந்துச்சு. இது வந்து 1852 பப்ளிஷ் ஆகி இமீடியட் செல்லர் ஆச்சு. இது ரீசன் வந்து பொருந்தாதுன்னு நம்ம நினைக்கலாம். பட் நிறைய புக்ஸ்லேயே இந்த ஹாரியட் பீச்சர் ஸ்டோவ் பற்றி கிரிட்டிக்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நாவல் இமீடியட் செல்லராக மாறினது தான் இந்த ஆன்டி ஸ்லேவரி மூமெண்ட்டுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்துச்சு அப்படிங்கிறது. இது ரிலேட்டடான ஒரு பர்டிகுலர் புக்கில் இருந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வீடியோவில். ஸோ இதை நம்ம கிளைம் பண்ண முடியாது. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து இது கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட அவங்க அமைச்ச 25 கொஷின்ஸில் அசர்ஷன் ரீசன்லேயே நம்ம பாதியே வந்து இப்படி அமைச்சிருக்க கூடாதுங்கிறதா நம்ம சொல்லணும். பட் வி ஹவ் நோ அதர் வே. நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, எதில் நம்ம கேட்க முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். பட் ஓவராலாக திங்க் பண்ணி பார்த்தோன்னா இப்படி இருக்கலாம் பார்க்குறப்ப நிறைய கொஷின்ஸ் நம்ம கேட்கலாமே. இந்த கொஷின்ஸ் இப்படி இருக்குங்கிறப்போ அப்போ நீங்கள் இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் இப்படி ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, அப்போ அமிதவ் கோஷ் கொஷினுக்கு வந்து அப்படி ஆன்சர் கொடுக்கலையே அப்படின்னா அப்போ அமிதவ் கோஷ் கொஷினையும் நம்ம சேலஞ்ச் பண்ணணும். ஸோ தி திங் இஸ், இந்த இடத்துல ரீசன் வந்து லாஜிக்காக ஒர்க் ஆகுதான்னு அவங்க பார்க்கல. முதல்ல நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம கொஷின் இங்கிலீஷ்க்கு வந்து கொஷின் அப்ஜெக்ட் பண்ணலாம் நம்ம போட்டது நம்ம தான் ஃபர்ஸ்ட் போட்டதில்ல. நான் சொன்னிருப்பேன், அதுலேயே ஒரு பேஜ்லேருந்து எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிற அந்த போஸ்ட் கொலோனியலிசம் பற்றி தான் ஹோல் புக் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு 10 பக்கம் தள்ளி ஒரு 40 பக்கம் தள்ளி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அசர்ஷன் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கும், ரீசன் ஒரு பக்கத்தில் இருக்கும். அப்போ அசர்ஷன் ரீசன் வந்து மேட்ச் இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொஷின்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு சாலிட் எவிடன்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அதுவும் இருக்கிற டைம் ரொம்ப குறுகிய டைம், 1 day தான் நம்மளுக்கு இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண முடியும், நாளைக்கு 1 day இருக்குது, நாளைக்கு லாஸ்ட் டேட் கரெக்டுங்களா, இன்னைக்கு வந்து Jan 11, 13 லாஸ்ட் டேட். ஸோ இதில் என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது இந்த கொஷின் மோஸ்ட்லி சேலஞ்ச் பண்ண முடியாது. ஒரு எவிடன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் லைனுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். In 1852, Harriet Beecher Stowe published the best-selling anti-slavery novel Uncle Tom's Cabin. Sales for Uncle Tom's Cabin were astronomical, eclipsed only by sales of the Bible. அதாவது பைபிள் தான் அதிகப்படியான சேல் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இதுதான் ஆயிருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் அவ்வளோ சேல் வந்து இமீடியட் பெஸ்ட் செல்லர் ஆயிருக்கு. அந்த இமீடியட் பெஸ்ட் செல்லர் ஆனது மூலியமாக தான், ஓகேங்களா, இமீடியட் பெஸ்ட் செல்லர் ஆனதுனால மட்டும்தான் த புக் became a sensation. அது சென்சேஷனா மாறி இருக்கு இமீடியட். அப்போ அது ஹெல்ப்டு இந்த ஆன்டி ஸ்லேவரி மூமெண்ட். அப்போ ஆன்டி ஸ்லேவரி மூமெண்ட்ல இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வரலாற்று நிகழ்வா எடுத்து பாக்குறப்ப நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா? அதாவது ஸ்டேட்மெண்ட் வைஸ் நீங்க திங்க் பண்றப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ஒரு ஸ்டேட்மெண்டாவும் ரீசன் ஒரு ஸ்டேட்மெண்டாவும் பாக்குறப்போ ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் நம்ம ஒரு ஜட்மெண்ட் வைப்போம். பட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் இந்த இடத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது இமீடியட் பெஸ்ட் செல்லரா மாறினது மூலமா மட்டும்தான். இந்த லைன் பாருங்க, the book became a sensation, இமீடியட் பெஸ்ட் செல்லரா மாறி இருக்கு. அதனால மட்டும்தான் it helped move anti-slavery into everyday conversation for many northerners. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதை நாம அப்ஜெக்ட் பண்ண முடியாது. நம்ம போன வீடியோல ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பேன், எசென்ஷியலிசம், அதை நாம அப்ஜெக்ட் பண்ண முடியாது. அதே போல இந்த கொஸ்டினையும் நம்ம அப்ஜெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 72 கொஸ்டின் பாருங்க. The idea and reality of a nation, the force of nationalism. ஆக்சுவலி இதை வந்து நம்ம அப்ஜெக்ட் பண்ணால் இதுக்கு மார்க் கிடைக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து இதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ பட் ஆனால் இது உங்களுக்கு சொல்கிறேன், அந்த புக்லேருந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான சோர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புக் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பால் கிரேவ் கீ கான்செப்ட்ஸ் போஸ்ட் கொலோனியலிசம், நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தது அதே புக் தான்.
இந்த நேஷன் அண்ட் நேஷனலிசம் கீழே பாருங்க, த ஐடியா அண்ட் ரியாலிட்டி ஆஃப் அ நேஷன் க்ரோஸ் அவுட் ஆஃப் சோஷியல் கம்யூனிட்டிஸ். அது அப்படியே எடுத்துட்டாங்க. அந்த நேஷன்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் த்ரூ ரிச்சுவல்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, அது அப்படியே, ஏன்னா இது நேஷன் பற்றி ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க, அடுத்து நேஷன்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் த்ரூ ரிச்சுவல்ஸ் வருது. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் சில பேஜஸ் தாண்டி இருக்கு. பட் இப்படி தான் அவங்க கொஷின் ஃப்ரேம் பண்ணிக்காங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் செட்டு ரொம்ப அழகாக இந்த ஐடியா அண்ட் ரியாலிட்டி மேலே இருக்கு, அதுக்கு ஒரு கனெக்ஷன், கீழே நேஷன்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர், அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டாரு, நடுவில் இமேஜின் கம்யூனிட்டிஸ்னு ஒரு இதை பார்த்துட்டாரு. அப்போ இதை நம்ம ஒரு கொஸ்டினாக வச்சிடலாம். இமேஜின் பெனடிக்ட் ஆண்டர்சன் எழுதின ஒர்க் என்ன? இப்படி கொஷின் செட்டர் கொஷின் பேப்பரை அமைக்கிறதுக்கான நேரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக எடுத்து அழகாக பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ஏன்னா ஒரு புக் எடுத்திருக்காங்க, அதில் சில கொஷின்ஸ்க்கு நம்ம அப்ஜெக்ட் பண்ணலாம்னா அதுக்கு எப்படி எவிடன்ஸ் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம் இல்லைங்களா, எனிக்மா ஆஃப் அரைவல் ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது அந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் எந்த புக்கில் முன்னாடி எடுத்திருந்தாலும் பின்னாடி எங்கேருந்து எடுத்திருந்தாலும் சரி, கரெக்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பட் ஆனால் அதுக்கான சோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுங்கிறப்போ எந்த புக்கில் நம்ம எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்கு 3 புக்ஸ் கீழே அட்டாச் பண்ணி அதோட ஒரு புக்கில் மட்டும் நான் பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மித்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது, பட் எக்ஸாக்ட் வேர்டிங்கிறது நான் அதில் ஏன் இந்த வேர்டிங்ஸ் கொடுங்கன்னு சொல்லுன்னா, நிறைய பக்கத்தில் அதுக்கான ரெலவெண்ட்டான இருக்குது. 2 கல்ச்சர்ஸ்க்கு நிறைய இன்பிட்வீன்னஸ் ஹைப்ரிடிட்டி இருக்குது. அப்போ அது எது எக்ஸாக்டாக கொடுக்குறதுங்கிறது நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிங்கன்னா ஒரு 10 பேஜஸ் தான், உங்களுக்கு எந்த லைன் ஆப்டாக படுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லி தான் அதுக்கு மட்டும் பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணல. மித்த கொஷின்ஸ்க்கு நம்ம பேஜ் நம்பர் போன வீடியோலேயே மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு டிஃபிகல்ட்டான ஃபேக்டராக இருக்குது. கொஷின்ஸ் அவங்க ட்ராப் பண்ணுவாங்களா? நிறைய கொஷின்ஸ் ட்ராப் பண்ணலாம், பட் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்காங்கிறது கேட்டிங்கன்னா கொஞ்சம் தான், ரேர் சான்சஸ் தான். இந்த மாதிரி கொஷின்ஸை இனி ஃபியூச்சரில் எடுக்காமல் இருக்கிறது தான் ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியுமே தவிர, இனி எடுத்த கொஷின்ஸ்க்கு நம்மளும் டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நம்மளுக்கு கிடைச்ச கொஷின்ஸை நம்ம அப்ஜெக்ட் பண்ணுவோம். இப்போ இதே புக்லேருந்து இன்னொரு கொஷின் காமிக்கிறேன் பாருங்க. ட்ரை கான்டினலிசம் நம்மளுக்கு அசர்ஷன் ரீசன் வந்துருந்துச்சு. அப்படியே எக்ஸாக்ட் லைன், ட்ரை கான்டினலிசம் சஜஸ்ட் தி லிங்கிங் டுகெதர் ஆஃப் 3 கான்டினென்ட்ஸ், அதை கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? அடுத்தது ரீசன், இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் ஆர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இன் ஹவானா இன் 1966. அது ஏன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன் ஹவானா இன் 1966 அந்த கொஷின் தொடர்ச்சியாக வந்துருச்சு. அப்போ இன் ஹவானா இன் 1966 இந்த இடத்துல இருக்கிற இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இது ரீசன். சரிங்களா? ஆக்சுவலி இது ஓகே, அசர்ஷன் ரீசனுக்கு இந்த இடத்துல அவங்க கொடுத்தது ஓகேங்க. பட் மற்ற கொஷின்ஸ்க்கு, இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் லிங்கிங் டுகெதர் ஆஃப் 3 கான்டினென்ட்ஸ் அது அசர்ஷன் கொடுத்துருந்தாங்க. இன் ஹவானா 1966 அது ரீசன். இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். இப்போ இதுதான் கொஷின் நம்பர் 73. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே புக்கில் அப்படியே தொடர்ச்சியாக வந்தனால போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டாங்க. பட் சில கொஷின்ஸுக்கு அந்த ஒரு நாட் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸாக இருக்கட்டும். பட் இதை ப்ரூவ் பண்ணுறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற டைமை வச்சு நம்மளுக்கு என்ன பாசிபிளோ அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ கிடைக்காத வச்சு நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை அந்த சோர்ஸை எப்படியாச்சும் நிரூபிக்க நம்ம வேறு ஏதாச்சும் சோர்ஸ் ரொம்ப கலெக்ட் பண்ணி போட்டாலும் அது அவ்வளோ வேலிடாக இருக்குமான்னு தெரியல. ஓரளவுக்கு நம்மளுக்கு வேலிடான சோர்ஸ் டெக்ஸ்ட் புக் அது கிடைக்கணும். சரிங்களா? இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் பக்கம் இருந்தாங்காட்டி நம்மளுக்கு ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. பட் அந்த எனிக்மா ஆஃப் அரைவல் மாதிரியான கொஷினுக்கு பக்கம் இல்லாமல் தூரமாக இருந்தாங்காட்டி அதுக்கு ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆஸ் சிம்பிள். ஸோ இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வெரி ஃபியூ தான். இதில் எது ஆப்ஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். மோஸ்ட் சான்சஸ் இல்லாதது அந்த எசென்ஷியலிசம் கொஷினாக இருக்கட்டும், ஹாரியட் பீச்சர் ஸ்டோவ் ரிலேட்டடான கொஷினாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு விக்ரம் சேத் ரிலேட்டடான கொஷின்ஸ் அண்ட் அமிதவ் கோஷ் ரிலேட்டடான கொஷினுக்கு சிலர் போட்டிருக்காங்க வீடியோஸ் சாலிட் எவிடன்ஸ் கொடுத்து. ஸோ தட் ஐம் ஸ்டாப்பிங் ஹியர். ஸோ இந்த வீடியோ ஒன்றும் டைம் எடுத்தோம் நம்ம அதுக்கான போட்டனால. ஸோ அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இட் வில் ரீச் பீப்புள். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஆல். மீத ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் நம்ம வீடியோ போட்டுரும் அடுத்த வீடியோவில். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச கொஷின் அண்ட் எவிடன்ஸை தயவு செஞ்சு சேலஞ்ச் பண்ணுங்கள். ஈவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம போன வீடியோவில் லூயிஸ் மெக்னீஸ் கொடுத்துருப்போம். பட் அதுவுமே ஒரு தடவை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பட் ஓவரால் கொஷின் பேட்டர்ன் எப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ட்ரை கான்டினென்டலிசம் அந்த ஒரே புக்லேருந்து பார்த்தீங்கன்னா 3-4 கொஷின், பால்கிரேவ் போஸ்ட் கலோனியல் கான்செப்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதான் யூடியூப் ஷார்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே 3-4 கொஷின் ஃப்ரேமிங் இப்படி தான் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட்
டைப்பாக இருக்கட்டும், இல்லை அந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு சோர்ஸ் புக் வேணும்னால இப்படி எடுத்திருக்காங்க. பட் இதை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுறதுங்கிறது சில இதுக்கு நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியலை. சரிங்களா? பட் திஸ் தி ரியாலிட்டி. கொஷின்ஸ் ட்ராப் பண்ணுவாங்களாங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். ஓகேங்களா? பட் ஹோப்ஃபுல்லி நம்ம பார்ப்போம். பட் இது ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு இது தவிர என்னென்ன கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கோ தயவு செஞ்சு அதை அப்ஜெக்ட் பண்ணுங்க. இஃப் பாசிபிள் மென்ஷன் தி காமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக அதை மற்றவங்க பார்ப்பாங்க. இஃப் வி கெட் சோர்சஸ் நாங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோ சீக்கிரமே இன்னைக்கு Jan 11 இன்னைக்கு ஈவினிங்குள்ளே போடுறோம். பிகாஸ் வி ஹவ் 2 days இல்லைங்களா? ஸோ போடுவோம். பிகாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க் டிஃப்ரென்ஸ் நம்ம சொன்ன மாதிரி நம்ம அப்சர்வேஷன்லேயே ரொம்ப அந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி ஒன் இஸ் அன் எலிஜிபிள் பர்சன் ஹூ அட்டெண்டட். யாரெல்லாம் அந்த எக்ஸாம் எழுதினாங்களோ, பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் ஆகட்டும், நெட் செட் முடிச்சவங்களா இருக்கட்டும். பட் நம்ம ஒரு பொசிஷன் வைப்போம் இல்லைங்களா? இவங்க 5th பொசிஷன், இவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதில் ரொம்பவே டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கு. 52 53 ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை, ரொம்ப இதாக போய் எழுதினவங்க வாங்கியிருக்காங்க. படித்தவங்க பார்த்தீங்கன்னா 60 61 இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க எஃபர்ட்ஸ் போட்டு. பிகாஸ் அந்த கொஷின்ஸுக்கு வந்து அந்த மொமெண்ட் அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறது? பிகாஸ் பேஸ்ட் ஆன் லக்குங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. பட் இது வந்து லக்கு தான். அவங்க வந்து நான் வந்து இதுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் கொடுத்துட்டேன், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் கொடுத்துட்டேன். அதே வந்து எனக்கு 4-5 கொஸ்டினுக்கு என்னை வந்து அந்த லக் வந்து சம்வாட் லக் ஆர் சம்திங் என்னை வந்து எனக்கு அது கரெக்டாக அமைச்சு கொடுத்துருச்சு. பட் சிலருக்கு வந்து அது இல்லை, ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கை செக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு அவங்க நினச்சிக்காங்க. பட் கிரிட்டிக்கல் திங்கிங்கை செக் பண்ணல, எதையுமே செக் பண்ணல. கன்ஃபியூஷன்ஸ் மட்டும்தான் அட் த எண்ட் ஆஃப் த டே மேக் பண்ணியிருக்கு. இப்போ இதுலேயே ஒரு 5 கொஷின்ஸ் இப்படி நல்லா படிக்கிறவங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க விட்டுருந்தாங்கன்னா 5 into 1.5 நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 7 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு போச்சு இல்லைங்களா? இந்த 7 மார்க்ஸ் டுகெதர் வித் டிஸ்கிரிப்டிவ் வாங்குற நீங்கள் டிஸ்கிரிப்டிவ்ல நீங்கள் ஸ்கோர் பண்ணுற ஆன்சர்ஸ் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சை வந்து கொண்டு வரும். ஸோ லெட்ஸ் வெயிட். ஹோப்ஃபுல்லி அதுதான் நம்ம சொல்ல முடியும். இல்லை நம்ம இதில் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருமா, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது திங் இஸ் இன்டர்வியூக்கே நம்ம போனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம் நம்ம விட முடியாது. இன்டர்வியூக்கே நம்ம போனாலும் உங்களுக்கு இந்த நீங்கள் எழுதின இங்கிலீஷில் நீங்கள் பண்ணிக்கிற அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ்க்கு நீங்கள் பண்ணியிருக்க மார்க்ஸ் ஓகேங்களா, அது கூட டிஸ்கிரிப்டிவ் மார்க்ஸ், இது கூட இன்டர்வியூ மார்க்ஸ் ஆட் ஆகும். ஸோ இன்டர்வியூக்கு போகிறப்பையும் நம்ம வந்து கொஞ்சம் ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்கோங்கிறப்போ நம்ம அப்ஜெக்டிவ்லையும் டிஸ்கிரிப்டிவ்லையும் நம்ம கம்மி வாங்கி பின்னாடி இருக்கிறப்போ நம்ம அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணுறப்பையும் நம்மளோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் இதெல்லாம் சேர்த்து நம்ம பின்னாடி இருக்கிறோம். நம்மளுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாங்க. அவங்களும் இன்டர்வியூவில் போய் நமக்கு ஈக்குவலாகவே ஒரு ஸ்கோர் பண்ணுறாங்க. மேபி 1 or 2 மார்க்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்போ நம்ம இன்டர்வியூக்கே போனாலும் அங்கேயும் நம்ம லாஸ்ட் பொசிஷனில் தான் இருப்போம். கரெக்டுங்களா? அப்போது இன்டர்வியூவில் போகிற எல்லாருமே செலக்ட் பண்ண போகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போஸ்டிங் 400 போஸ்டிங்க்கு 800 பீப்புள் கூப்பிட்றாங்க, 400 தான் செலக்ட் ஆவாங்க. அந்த 800 பீப்புள் கூப்பிட்டு இருக்கப்போ நம்ம 800 பீப்புள் கூப்பிட்டதே நம்ம 600 to 800 தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறப்போ அங்கே போகிறப்ப நம்ம எப்படி இருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ்ல நம்ம நம்ப முடியாது. ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனோ இல்லை கட் ஆஃப் பற்றி போட சொல்லி நான் கேட்டிருந்தீங்க குரூப்பில், லிட்ரல் லேண்டன் குரூப்பில். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒருத்தங்க இப்போ 5 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன், இன்னொருத்தவங்களுக்கு கேட்கலாம். 5 கொஷின்ஸுங்கிறது 7 மார்க் டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். கரெக்டுங்களா? பட் அதே டிஸ்கிரிப்டிவ்ல பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒருத்தங்க 25, அதே 2 பேர் 25 வாங்கலாம், இன்னொருத்தங்க 35 வாங்கலாம். ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் வரைக்கும் அது கொண்டு போகும். சரிங்களா? நம்ம அப்ஜெக்டிவ் விட்டுருவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கட் ஆஃப் தான் இந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வேணாம், பேசிக்காக ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரு மார்க்கெட்டிங் நம்ம பண்ணணும். நீங்களா எல்லாருமே அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த 800 பீப்புள் போவாங்க, இல்லை 400 தான் செலக்ட் ஆவாங்கன்னு இருக்கும். பட் இப்போ வந்து இந்த மார்க்ஸ் இருக்கா, ஒரு 1500 மார்க்ஸ் 1500 பீப்புள் வந்து இதே மார்க்ஸ் இருக்கப்போ எல்லாரும் இன்டர்வியூக்கு நம்ம ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? பேசிக்கா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நிறைய பேர் வந்து இதான் வந்துட்டு லைக் ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வீடியோஸ் இது ரிலேட்டடாக பார்த்துருப்பேன். ஓகே, நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் வேறு சேனல்ஸில். பட் இதுதான் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது இதுதான். இது ரொம்ப வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்டிவ் இல்லாமல் நம்ம வந்து அப்ஜெக்டிவ் வச்சு மட்டும் யார் இன்டர்வியூக்கு போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்டர்வியூக்கு போனாலுமே அங்கேயுமே நம்ம இப்போ 800 பீப்புள் கூப்பிட்றப்ப நம்ம 600 to 800 தான் இருக்கும் நம்ம மார்க் ரேஞ்சஸ். அப்போ இன்டர்வியூவில் போய் நமக்கு ஒரு 2 or 3 மார்க்ஸ் நம்ம நல்லா பண்ணிட்டோம், பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு முன்னாடி 100 and 200 ரேங்க்ஸ்ல இருந்தவங்களை விட நம்ம 2 or 3 மார்க்ஸ் நீங்க பெட்டராகவே பண்ணியிருந்தாலும் முன்னாடி வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் மார்க்ஸை சேர்க்கிறப்போ நீங்க இன்னுமே பின்னாடி தான் இருப்பீங்க. அப்பயும் வந்து சான்சஸ் ஆஃப் குவாலிஃபைங் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஒரு பாசிபிலிட்டிக்காக நம்ம ஹோப்ஃபுல்லா எஃபர்ட் போட்டு நீங்க இன்டர்வியூல பர்ஃபார்ம் பண்ணலாம், வெல் அண்ட் குட், பிரச்சனை கிடையாது. பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி. அண்ட் when it comes to interview,
நீங்கள் வந்து திரும்ப சில பேர் பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் போர்ஷன்ஸ் படிக்கணும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. எகெயின் இட் இஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க கோர்ஸ் வந்து சேல் பண்ணணும், நீங்கள் மறுபடியும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இப்போ தான் ஆக்சுவலி வெயிட்டிங் பீரியட். சின்ஸ் ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட், ஐம் டெல்லிங் யூ, இது ஒரு வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவோம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோட இன்டர்வியூ அடுத்தடுத்து என்ன பண்ணணும், ரொம்ப வந்து மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக ஃபஸ்ட்டு இருந்து பழகுங்க. ஏன்னா இந்த வேர்ல்டில் வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து அதுக்கு ஓடிட்டு இருப்போம். பட் தி திங் இஸ், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நாளாச்சு உங்களுக்கான ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வேற சில ஒர்க்ஸ் பார்க்கணும், நீங்கள் நிறைய பெண்டிங் வச்சுருப்பீங்க. இதுலேயே நம்ம வந்து ஹோல் மைண்ட் அண்ட் எனர்ஜி இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணி இப்படியே போகிறதுனால தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மேம் எனக்கு கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு தெரியும், பட் அங்கே நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறேன், அங்கே நர்வஸ்னஸ். இது வந்து லைஃப் ஸ்டைல் நம்ம இப்படி இருக்குது. இப்படி யூடியூப்ல ஒன்று பார்த்தா அடுத்த ஒரு இன்டர்வியூ அடுத்து என்ன பண்ணணும், ஒன்றுமே தப்பு இல்லை. நீங்கள் ஒரு 10 days வந்து உங்களுக்கு மேஜரான ஒர்க் இருக்குது, அதை ப்ராப்பராக முடிச்சுட்டு காம் ஆகிட்டு நீங்கள் காம் அண்ட் கம்போஸ்டாக வாங்க, அடுத்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த மாதிரி போங்க சரிங்களா. இன்டர்வியூவில் மோஸ்ட் 90% தே வில் செக் யோர் கண்டென்ட் டெலிவரி. நீங்கள் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, மார்க்சிசம்னு இருக்குது இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, அதில் உங்களுக்கு தெளிவு இருக்கா, எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியிற மாதிரி நீங்கள் டீச் பண்ணுறீங்களா, அந்த டெலிவரி வே ஆஃப் யோர் டெலிவரி புரியிற மாதிரி உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுதா, நீங்கள் அந்த கான்செப்டை தென் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது. அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்ம பர்டிகுலர் புக்கில் இருந்தாலும் எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது. அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி பாதி தெரியலனாலும் சரி, நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் வந்து இன்டர்வியூ இருக்குது. மேபி இன்டர்வியூக்கு அவ்வளோ நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட், பட் நான் ஒரு சொல்கிறேன், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேரே பண்ணாமல் போய் இன்டர்வியூவில் குவாலிஃபை ஆகலாம் சரிங்களா. அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, தி திங் இஸ் ஆல் அபவுட் நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு, இல்லை நம்ம இன்டர்வியூக்கு இந்த கோர்ஸ் போகணும், இல்லை இன்டர்வியூக்கு அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் முடிச்சு வந்திருக்கீங்க, ஹவு டு ஹேண்டில் திஸ் வெயிட்டிங் பீரியடுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஃபஸ்ட்டு காமாக இருங்க. ஏன்னா இவ்வளோ நல்லா அடுத்த இன்டர்வியூக்கு படிக்கிறேன்னு சொல்லி நம்ம மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி அவ்வளோ ஸ்டஃப் உள்ள தள்ளுறோம். அடுத்த இன்டர்வியூலேயே பார்த்தீங்கன்னா அதே நர்வஸ்னஸ் அதே ஒரு கன்ஃபியூஷனில் போய் நிற்கிறக்கு டேக் ரெஸ்ட், கொஞ்ச நாள் ரெஸ்ட், ஒரு பிரேக் எடுங்க, தென் யூ கம் பேக் டு த ஃபார்ம். அது வெல் அண்ட் குட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கு தனி கோர்சஸ் போனாலும் ஓகே, வாட் எவர் யூ டூ, இல்லை வந்து இன்டர்வியூக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் தட் இஸ் வெல் அண்ட் குட். ஏன் அப்ஜெக்டிவ்ல நிறைய பேர் மார்க்ஸ் லூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இதாக இருக்குது சரிங்களா, அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். ஸோ மைண்டை வந்து நீங்கள் காம் அண்ட் கம்போஸ்டாக வைங்க ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட், ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன். ஹோப்ஃபுல்லி இதுக்கெல்லாம் நம்ம மார்க்ஸ் கிடைக்கும் நம்புவோம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனலில் போட்டுருவோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஆல். ஸோ இன்னொரு மெயின் விஷயம், நம்ம பிகினர்ஸாக இருக்கவங்க பெரிய எஃபர்ட்ஸ் கொடுத்துட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எவ்ரி ஒன் வில் ட்ரை டு கிவ் த பெஸ்ட். ஸோ வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு கிவ் அவர் பெஸ்ட். ஸோ இவங்க பிகினர் 6 months தான் இவங்க கோர்சஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் யூ கேன் செக் அவர் சேனல், யூ கேன் போஸ்ட் யுவர் queries and everything. Thank you all. See you again.